இவ்வளோ நாள் இது தெரியாமல் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோமேங்க, அவ்வளோ டேஸ்ட்டுங்க, வேற லெவலுங்க போங்க. ஆங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிக்கன் சாசேஜ் வச்சு செஞ்ச சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். அதாவது என் பொண்ணு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கா, அப்போ ஒரு சாண்ட்விச் மாதிரி ஒன்று பண்ணி வீடியோ போடுங்கப்பா அப்படின்னு. அதுக்காகவே பண்ணது. மக்களே நம்ம ஊருக்கு வரோம், இதை விடவும் டபுளாக நம்ம பண்ணுறோம் சரியா. நானும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, வாட்டி நான் ட்ரை பண்ண போகிறேன். முதல்ல வந்து சாசேஜ் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். அந்த சாசேஜ் ரோலை வந்து நான் ரெண்டாக வெட்டி இருக்கிறேன். ஒரு ரோலை வந்து 2 பீஸாக வெட்டி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது. சீக்கிரமாகவே வந்துடும், ரொம்ப நேரம் ஆகாது. லைட்டாக சூடானாலே ரெடி ஆயிரும். ஒரு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதை யாரும் பண்ணிடாதீங்க, நான் தெரியாத நம்ம ஆனியனை டொமேட்டோவை எண்ணெயில் போட்டுட்டு பச்சையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. பச்சையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், அது போடவே வேண்டாம். அப்புறமா முட்டை, இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அப்புறம் ப்ரெட்டு, நமக்கு தேவையான 3 ப்ரெட்டு, அந்த 3 ப்ரெட்டையுமே லைட்டாக இதே சட்டியில் போட்டு சூடு பண்ணிட வேண்டியதான். அதுக்கப்புறம் இனி லேயர் பண்ண வேண்டியதான். ப்ரெட்டு, அது மேலே நம்ம பொரித்த முட்டை, அப்புறம் கொஞ்சமாக முட்டைக்கோசு, அப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்கிற அந்த சாசேஜோட பீஸு, அப்புறம் அது மேலே திரும்ப வந்து இந்த வெங்காயம் தக்காளி பாருங்கள் கொலன்னு ஆயிடுச்சுங்க அந்த எண்ணெயில் போட்டதுனால. அதுக்கப்புறம் சீஸ் ஒரு பீஸ் வச்சுருக்கிறேன். அடுத்த ப்ரெட்டு, அது மேலே திரும்ப ஆம்லேட்டு, அதுக்கு மேலே திரும்பவும் அதே மாதிரி தான் சிக்கன் சாசேஜ் வச்சு, அது மேலே திரும்ப அந்த ஆனியனும் டொமேட்டோவும் வச்சு, அது திரும்பவும் அது மேலே ஒரு சீஸை வச்சா அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நான் கூட ஏதோ பெரிய வேலைன்னு நினச்சேன், ஆனால் ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் டைம் ஆச்சு. உண்மையிலே செம்மையாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. சாப்பிட்டு பார்த்தா நிஜமா நல்லா இருக்குங்க, பொய் சொல்லலை, சூப்பராக இருக்குது. நம்ம அந்த ஏதோ மிஸ் ஆச்சு, அந்த என்ன சொல்கிறது, இந்த சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. மற்ற மாதிரி டேஸ்ட் எல்லாம் சூப்பர் பக்காவாக இருந்துச்சு, நல்லாவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சாப்பிடும்போதே நல்ல ஒரு இது கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ நான் அந்த வாய்ஸ் கொடுக்கும்போது கூட என் வாயில் எச்சி ஊறுதுன்னா பார்த்துக்கங்களேன், அந்த அளவு என் வீடியோ பார்த்து நானே எச்சி அடிக்கிறேன் பார்த்துக்கேன். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், பக்காவாக வேறு லெவலில் இருக்கும். அடுத்து என்ன ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள், அடுத்து நம்ம ட்ரை பண்ணுறோம் சரியா.